अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ட்ராப் பண்ணுறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம். ப்ளஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ட்ராப் பண்ணுறது, அதாவது இன்ஆக்ஷன் அப்படிங்கிறது நாட் பாசிபிள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் பேருக்கு எல்லாத்தையும் ரினௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் மனசால் அந்த விஷயங்களெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் அது இந்த ஆசிரமத்துக்கே டேஞ்சரஸ் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். அதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா கர்மா பண்ணியே ஆகணும். ஸோ கர்மாவுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் நமக்கு சொன்னார். இப்போ 8வது ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சாப்டருடைய சென்ட்ரல் தீம், அதாவது கர்மயோகம், இதை பற்றி கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பார்த்தோம் அதில் 2 போர்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம், கர்ம அண்ட் யோக. ஸோ ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு கர்ம யோகா. இப்போ போன கிளாஸில் அந்த ப்ராப்பர் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இல்லையா. 3 விதமான கர்மா இருக்குது. சாத்விக கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மான்னு பார்த்தோம். சாத்விக கர்மா தான் மேக்ஸிமம் நாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளை தவிர இன்னும் நிறைய பேருக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான கர்மாவை நாம் பண்ணணும். அந்த கர்மாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நிஷ்காம கர்மா அப்படின்னும் சாஸ்திரம் அதை சொல்கிறது. இப்போ ஒரு பர்சன் தன்னோட வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காரா இல்லை அவர் ஒரு ஃபெயிலியரா அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல் இல்லை ஒரு பர்சன் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? என்னெல்லாம் அவர் மெட்டீரியல் பொசஷன் என்ன வச்சுட்டுருக்கார், அவருடைய நேம் ஃபேம் இதெல்லாம் பொறுத்து நாம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் சாஸ்திரம் ஒரு பர்சனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்படின்னு எதை வச்சு டிசைட் பண்ணுறது அப்படின்னா, யார் சொசைட்டிலேருந்து நிறைய எடுத்துக்கிறாளோ அவள் ஃபெயிலியர், யார் சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாளோ அவள் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு வேதம் மாற்றி யோசி அப்படின்னு சொல்கிறோம்ல, மாற்றி யோசிக்க சொல்கிறது. இப்படி தான் ஒரு பர்சனுடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியரை நம்மளால் சொல்ல முடியும். உன்கிட்ட இருக்கிற எக்ஸ்டர்னல் விஷயங்களை பொறுத்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ அமையாது அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ நீ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கியோ அவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அதுக்கப்புறம் ராஜச கர்மா பார்த்தோம். இது வந்து பெனிஃபிஷியரிஸே வந்து ரொம்ப கம்மியாக இருப்பா. பிரதானமாக யார் பண்ணுறாளோ அவள் தான் வந்து மெயின் பெனிஃபிஷியரியாக இருப்பாள். ஸோ இதை செல்ஃபிஷ் ஆக்ஷன் அப்படின்னும் வந்து சாஸ்திரம் சொல்கிறது. இது வந்து ஒரு ஷார்ட் சைட்டட் பர்சனாக இருந்தால் அவளால் அவ்வளோ தான் யோசிக்க முடியும். நான் என் குடும்பம் இவ்வளோ தான் அவளால் வந்து யோசிக்கவே முடியும். ஸோ ஒரு ரொம்ப லிமிட்டட் பர்சனாக அந்த பர்சன் இருப்பாள். அப்புறம் தாமசம் கர்மான்னு பார்த்தோம். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட்டு பண்ணவே கூடாத கர்மா, செல்ஃபிஷை காட்டிலும் ரொம்ப மோசமான கர்மா வந்து தாமச கர்மா. அடுத்த வாழை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்மளுடைய வேலையை சாதிச்சுக்கிறது, அது வந்து யாருமே பண்ணக்கூடாது. அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், சாத்விக கர்மா பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஏற்படும். அதுதான் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ஞானம் வேணும். ஏன்னா ஞானம் இருந்தால் தான் மோட்சம். இப்போ ஞானம் வேணும் அப்படின்னா ஞானத்தை அடையிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுறது? ஞான யோக்கியதா தேவைப்படுறது. அந்த ஞான யோக்கியதாவை நான் அடையணும்னா அதுக்கு தான் கிருஷ்ணர் இங்கே நமக்கு சொல்லின்னு இருக்கார், நீ சாத்வீக கர்மா பண்ணு, உனக்கு ஞான யோக்கியத்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சாத்வீக கர்மாவையும் நாம் வந்து என்னென்னு பார்த்தோம்? பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுறது மூலமாக நமக்கு ஞான யோக்கியதா டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ சாத்வீக கர்மாவை நாம் இன்க்ரீஸ் பண்ணணும், ராஜச கர்மாவை ரெடியூஸ் பண்ணணும். இனிஷியலாக பண்ணாமலே இருக்க முடியுமானா இனிஷியலாக பண்ணாமல் இருக்க முடியாது, ஆனால் ரெடியூஸ் பண்ணணும். தாமச கர்மா பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் ப்ராப்பர் ஆக்ஷன். அதை தான் வந்து அந்த சாத்விக கர்மாவை எப்படி பண்ணணும் கேட்டால், என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணினா அது சாத்விக கர்மா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்கு சாஸ்திரம் பதில் சொல்கிறது பஞ்சமகா யஜ்ஞம். ஸோ தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தேவதாஸ்க்கு பூஜை பண்ணுறது, நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ்க்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கிறது, ஸ்கிரிப்சர்ஸை படிக்கிறது, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற விஷயத்தை ப்ராப்பகேட் பண்ணுறது, அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுறது, அப்புறம் நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டுக்கு நாம் பண்ணுற கிராட்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஜீவராசிகள்லாம் இருக்கு இல்லையா, பாம்பு, மயில், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பகவானுடைய ஒரு வாகனமாக வேற வச்சுருப்பா. ஸோ எதுவுமே ஜஸ்ட்டு ஒரு விஷயமா இல்லை, எல்லாமே நம்மளுடைய கல்ச்சரில் சேக்ரெட், எல்லாமே டிவைன். அப்போ எல்லாத்தையும் நாம் வந்து அந்த கிராட்டிடியூடை நாம் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் எல்லாமே வாகனம் அப்படிலாம் வச்சாதானே நம்மளுக்கு வந்து இன்னொரு ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி அதை வந்து நாம் வேல்யூ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனாலேயே வந்து அந்த மாதிரி சிம்பாலிக்காகவும் அதையெல்லாம் வந்து சாஸ்திரம் ரெப்ரசண்ட்டும் பண்ணுறது. ஸோ அர்ஜுனா, நீ வந்து ஒரு கர்மயோகியாக இரு, பஞ்சமகா யஜ்ஞத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ எனக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்குமே, அதையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணிக்கலாமா கூடாதானா? தாராளமாக பண்ணிக்கோ. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா பஞ்சமகா யஜ்ஞம். ஸோ இதுக்கு பேர் ப்ராப்பர் ஆக்ஷன். இதோட வந்து கர்மயோகத்தோடைய ஒரு பார்ட் இஸ் ஓவர். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பார்ட்? ப்ராப்பர் ஆட்டிடியூட். ஆட்டிடியூடுனா பாவனா அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ன ப்ராப்பர் ஆட்டிடியூட்? ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக கிருஷ்ணர் சொல்கிறார், நீ எதை பண்ணினாலும், எந்த ஆக்ஷனை பண்ணினாலும் அதை எனக்கு அர்ப்பணமாக பண்ணு. எனக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஈஸ்வரார்ப்பண புத்தி இருக்கணும். இப்போ நான் வந்து சாத்வீக கர்மாவே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நான் அது தானே பண்ணணும், சாத்வீக கர்மா தான் ப்ராப்பர் ஆக்ஷன்னு பார்த்தோம். நான் சாத்வீக கர்மா பண்ணும்பொழுது கூட என்னுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கணும், என்ன பாவனா இருக்கணும்னா, அதை நான் பகவானுக்கு பண்ணுறேன், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு தான் எனக்கு இருக்கணும். இல்லைன்னா இப்போ வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன், அவரோட வாழ்க்கையையே அவர் வந்து
மனுஷ யஜ்ஞத்துக்காக டெடிகேட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கும் ஒரு கர்மயோகிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இப்போ நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்சனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? நான் பண்ணுறேன், நான் பாருங்கோ 25 வருஷமாக சர்வீஸ் பண்ணின்னு இருக்கேன், இப்படி எத்தனை பேர் சொல்லி நாம் கேள்விப்படுறோம் இல்லையா? நான் இங்கே பணமே வாங்கிக்காமல் சர்வீஸ் பண்ணுறேன், அந்த இடத்துல நான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், இப்படி எல்லாம் ஒரு பர்சன் சொல்கிறாருன்னா டெஃபினட்டாக அவர் ஒரு சோஷியல் சர்வீஸ் பர்சன் தான். ஆனால் இப்படி சர்வீஸ் பண்ணும் பொழுது என்ன ஆக்சுவலாக ஆகிறதுனா நம்மளுடைய ஈகோ இந்த இடத்துல பூஸ்ட் ஆகிறது. பார்த்தல, பாக்கி பேரால் பண்ண முடியல, நான் பண்ணுறேன் அப்படின்னு. இதே ஒரு கர்மயோகி மனுஷ யஜ்ஞம் பண்ணும் பொழுது ஆர் எனி யஜ்ஞம் ஃபார் தட் மேட்டர் எப்படி இருக்கும் அவனோட ஆட்டிடியூட்? பகவானுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பணமோ பொருளோ கொடுத்து உதவி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கர்மயோகியுடைய நினைப்பு எப்படி இருக்கும்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பகவான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கார், என்னால் கூட அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியறதே. இது எப்படி இருக்குது? நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இப்போ இது ரெண்டுத்துக்கும் டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதில் ஈஸ்வராவை கொண்டு வந்துட்டேள் அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷன் இப்போ யஜ்ஞமாக ஆயிடுறது. இப்போ பகவானை நாம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுதும் ஞாபகப்படுத்திக்கும் பொழுது அந்த ஆக்ஷனே இப்போ கர்மயோகம் அப்படின்னு ஆயிடுறது. பின்னாடி கிருஷ்ணர் சொல்வார், யத் கரோஷி யதஷ்னோஷி யத் ஜுஹோஷி ததாசியது யத் நாசி யத் ஜுஹோதி ததாசியது யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் நீ அதை எனக்கு டெடிகேட் பண்ணுன்னு சொல்கிறார். பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணுறோம்ல, இவர் இந்த பாடலை இவருக்காக டெடிகேட் செய்கிறார், அது ஏதோ ஒரு அக்கேஷனில் பண்ணுறாள்ல. கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? எவ்ரி ஆக்ஷன் நீ எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ சாப்பிட்றது கூட எப்படி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும் அப்படின்னா, வயத்தில் வைஸ்வானர அக்னி தேவதா இருக்கா. இப்போ நம்ம சாப்பிட்றது அதனால தான் அந்த பரிசேஷனமாக பண்ணும் பொழுது பல்ல படாமல் எச்ச பண்ணாமல் உள்ளே போடணுன்னா ஃபஸ்ட்டு யாருக்கும் அது தேவதாக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ சாப்பிடு. அது பண்ணாதவா என்ன பண்ணலாம் பின்ன அப்படின்னா, பகவானே இது உனக்கு அப்படின்னு ஒரு மனசில் பகவானை அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் கொண்டு வந்துட்டு அந்த ஆக்ஷனை நீங்கள் பண்ணிட்டே அப்படின்னு சொன்னால் அது யஜ்யமாக இப்போது மாறிடுறது. அதனால தான் என்ன சொல்கிறோம், இனி பூஜா பண்ணி முடித்த உடனே என்ன சொல்கிறோம்? காயேன வாச்சா மனசைந்திரியைர்வா புத்தியாத்மனாவாத் பிரகிருத்தேத் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இது பூஜை முடித்த உடனே ஜென்ரலாக சொல்கிறது இல்லை. சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவா? காயன வச்சா மனசேந்திரிவா புத்தியாத்மா அப்படியே கடன்னு சொல்லிடுறோம் இல்லையா? அப்படி இதை சொல்லக்கூடாது. இதை சொல்லும் பொழுது நிஜமாகவே உணர்ந்து சொல்லணும். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், என்னுடைய பிரகிருதி ஸ்வபாவம் இருக்குல்ல, அந்த 3 குணம், அதை ஏதோ ஒரு குணம் டாமினேட் பண்ணி நான் ஏதோ ஒரு தப்பு அந்த நேரத்தில் பண்ணியிருந்தாலும் என்னை நீ க்ஷமிக்கணும். தெரியாமல் நான் பண்ணிட்டேன், நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அது எல்லாமே உனக்கே நான் அர்ப்பணம் பண்ணுறேன். காயேன வாச்சா மனசா, எதனால் நான் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது எல்லாத்தையும் நான் உனக்கே அர்ப்பணம் பண்ணுறேன். இது எவ்ரி டைம் நம்ம சொல்லும் பொழுது பாஸ் பண்ணி நிஜமாகவே உணர்ந்து, பகவானே இதை நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு நாம் சொல்லணும். இப்போ இது ஏதோ ஒரு வேலை நாம் யாருக்கோ வேறு யாருக்கோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜருக்கோ இல்லை பாஸுக்கோ ஒரு வேலை பண்ணும் பொழுது என்ன தாட் வரும்னா, இந்த ஆளுக்கு இது போகிறோம்,
இவ்வளோ பண்ணினா போகிறோம் இப்படின்னு தாட் வரும் இல்லையா. இதே பகவானுக்கு அப்படின்னு அந்த பாஸுக்கே நாம் பண்ணுற ஒரு வேலை, ஆனால் பாஸை அந்த இடத்துல தூக்கிட்டு இப்போ பகவான் அங்கே கொண்டு வரும் பொழுது இந்த ஆளுக்கு இது போதும்னு சொல்லுவோமா? என்ன பெஸ்ட்டாக என்னால் பண்ண முடியுமோ அதை நான் அந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஏன்னா பகவான் அப்படின்னு சொல்லிட்டாலே மட்டமாலாம் அந்த வேலையை என்னால் பண்ண முடியாது. என்னுடைய பெஸ்ட்டை நான் எப்பயுமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் ஆக்ஷன் பண்ணுறேன். ஆக்ஷன் பண்ணால் எனக்கு என்ன பேர்? கர்த்தா அப்படின்னு பேர். அப்போ கர்த்தாவா எனக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணும்? ஈஸ்வர அர்ப்பண பாவனா. ஈஸ்வர அர்ப்பண பாவனா எனக்கு இருக்கணும். இப்போ நான் ஆக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு அதுலேருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்க போகிறது. நான் பண்ணுறது செல்ஃபிஷ் ஆக்ஷனோ செல்ஃப்லெஸ் ஆக்ஷனோ எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் டெஃபினட்டாக அதுக்கான ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்க போகிறது. இப்போ சொசைட்டிக்காகவே வேலை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சொசைட்டியில் இருக்கிறவாளெல்லாம் நான் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பாடுபட்டு ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா அந்த சொசைட்டி உங்களை பாராட்டும்னு நான் நீங்கள் நினைக்கிறேன். என்ன பண்ணும் சொசைட்டி? ஏன் எனக்கு இதை பண்ணலை அப்படின்னு கிரிட்டிசைஸ் தான் பண்ணும். ஏன்னா சொசைட்டியோடைய நேச்சர் அது. நீங்கள் ஹெல்ப் தான் பண்ணுறேன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் இந்த சொசைட்டி இப்போ என்ன நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கும்? இன்னும் நாம் நிறையா பண்ணணும். பண்ணுறதுலையே ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சி நம்மளை கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவாள். அப்போ நாம் செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் பண்ணுறோமோ செல்ஃபிஷ் ஆக்ஷன் பண்ணுறோமோ டெஃபினட்டாக அதுக்கான ஒரு ரிசல்ட்டை நாம் அனுபவித்து தான் தீரணும். அப்போ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவா? நீ பேர் புகழுக்காக தானே இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுற, உன்னோட பேர் பேப்பரில் வரணுன்றதுனால தானே நீ இப்போ இதெல்லாம் பண்ணுற அப்படியெல்லாம் கேட்பான். இப்போ நம்மளோட வீட்லேயே எடுத்துட்டா கூட வீட்டில் இருக்கிற வாழ்க்கெலாம் என்ன ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்காக நான் மாடா உழைச்சிருக்கேன், ஓடா தேஞ்சிருக்கேன். ஆனால் யாராவது என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாளா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இது இல்லையா. நான் 45 வருஷமாக இந்த குடும்பத்துக்கு இப்படி உழைச்சிருக்கேன். சரி, அப்ரிஷியேஷன்லாம் கூட நான் கேட்கல, அட்லீஸ்ட் ஒரு ரெக்கக்னிஷன். இவ இப்படி பண்ணுறா அப்படின்னாவது யார்கிட்டையாவது மென்ஷன் பண்ணுறாளா அப்படின்னா யாருமே ஃபேமிலியில் எனக்கான அந்த மரியாதையை கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த மாதிரி நாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னு இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? மனசில் ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகிறது, ஃபியர் இன்க்ரீஸ் ஆகிறது. எப்போ பாரு நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு, ஆனால் யாரும் நமக்கு இதுக்கான சரியான பலனை கொடுக்க மாட்டேங்கிறா. இதே வேலை பண்ணும் பொழுது ஈஸ்வரார்ப்பணம், அதுக்கப்புறம் அந்த வேலை பண்ணி முடிச்சுட்டு ஒரு திட்டு வாங்குகிறோமே, அப்போது ஈஸ்வர பிரசாத பாவனா இருந்தது அப்படின்னு சொன்னால் திட்டெல்லாம் காதில் விழவே விழாது. ஏன்னா நான் யாருக்காக பண்ணியிருக்கேன்? ஈஸ்வர அர்ப்பணமாக அந்த வேலையை பண்ணியிருக்கேன். அப்போ யாருக்கிட்டேருந்து எனக்கு ரிசல்ட் வரும்? அதே ஈஸ்வரா கிட்டேருந்து தான் எனக்கு ரிசல்ட்டும் வரப்போகிறது. அப்போ ஈஸ்வரா கிட்டேந்து வர ரிசல்ட்டை நான் என்னன்னு சொல்லி எடுத்துப்பேன்? பிரசாதம் அப்படின்னு சொல்லி நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அப்போ கர்த்தாவா ஈஸ்வர அர்ப்பண புத்தி இருக்கணும், போக்தாவா பிரசாத புத்தி இருக்கணும். ஈஸ்வர பிரசாத புத்தி பண்ணும்போது அர்ப்பணம், வாங்கிக்கும்போது பிரசாதம். இந்த ஆட்டிடியூடுக்கு பேர் யோகா. ஏன்னா ஒரு கர்மயோகிக்கு என்ன கோல்? அவனுக்கும் மற்றவாளுக்கும் டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்குது. ஒரு கர்மயோகிக்கு என்ன கோல்? மோக்ஷம் அடையிறது தான் என்னோட கோல். அந்த மோக்ஷம் அடையிறதுக்கு எனக்கு ஒரு யோக்கியதா தேவைப்படுறது. அந்த யோக்கியதாவை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறேன். அப்படி நான் ஒரு ஆக்ஷன் பண்ணும் பொழுதும்
அதை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணி அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் வரும் பொழுது அதை நான் பிரசாதமாக ஏற்றுக்கும் பொழுது எனக்கு ஞான யோக்கியதா டெவலப் ஆகிறது. இப்போ எல்லா ஆக்ஷன்ஸையும் பகவானுக்கு நான் பண்ணுற ஆஃபரிங் அப்படின்னு சொன்னால் என்ன அட்வான்டேஜ் அதில் அப்படின்னா, இப்போ எந்த வேலை பண்ணாலும் இல்லை ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம காதில் விழுந்ததுன்னா இமீடியட்டாக நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணுன்னா, இது எனக்கு பிடிச்ச வேலையா எனக்கு பிடிக்காத வேலையா அப்படின்னு அதை செக்ரிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். இதே நான் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா பிடிச்ச வேலைன்னு ஒன்று கிடையாது, பிடிக்காத வேலைன்னும் ஒன்று இல்லை. ஏன்னா சிலதெல்லாம் கம்பல்சரியாக நாம் பண்ண வேண்டியதாக இருக்கும்ல. கம்பல்சரி டியூட்டி அப்படின்னு சொல்ல, டியூட்டினால என்ன அர்த்தம்? ஓட்டி இல்லை, பண்ணியே ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான டியூட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயசான ஆளை பார்த்துக்கணுன்னு வச்சுக்கோங்க ஆற்றுல. அது என்ன ஒரு லேசான விஷயமானா டெஃபினட்டாக அது கஷ்டமான விஷயம்தான். ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கும், மென்டலாகவும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் டெஃபினட்டாக இருக்கும். அப்போது அதை ஈஸ்வரார்ப்பணமாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறத முன்னிறுத்தாமல் பகவானுக்காக நான் இப்போ இதே அர்ப்பணம் பண்ணுறேன், அதுவும் எதனால் பண்ணுறேன், என் கோல் வேறு ஏதோ, அதுக்கு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அறிவு இருந்ததுன்னா நம்மளுடைய மைண்டு டிஸ்டர்ப் ஆகாது. அந்த வேலையை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஆஃபீஸ் போகிறவளுக்கு எப்படி இருக்கும்னா, ஃப்ரைடே வந்ததுன்னா ஜாலியாக இருப்பாள், மண்டே வந்ததுன்னா அழுதுண்டே ஆஃபீஸ்க்கு போவாள். வீட்டில் இருக்கிறவளுக்கு எப்படி, சாட்டர்டே சண்டே வந்தால் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவள் ஆல் த டைம் வீட்லேயே இருக்கா. அப்புறம் எப்போ பாரு சமைக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், இந்த வேலை. ஆஃபீஸ் போகிற வாழ்க்கை எப்படி இருக்கும், சாட்டர்டே சண்டே ஆனால் எங்கேயுமே போகக்கூடாது, வீட்லேயே இருந்தால் தேவலாம். ஸோ எப்படி, அதனால தான் சண்டை வருது. ஒருத்தருக்கு வெளில போகணும், ஒருத்தருக்கு வீட்லேயே இருக்கணும். இப்போ இந்த ப்ளசண்ட் டியூட்டி அன்பிளசண்ட் டியூட்டி அப்படிங்கிற விஷயமே இருக்காது. எப்போது ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை அப்படின்னு நான் அதை செக்ரிகேட்டே இப்போது பண்ண மாட்டேன். இப்போ அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக அவனுக்கு ஒரு அன்பிளசண்ட் டியூட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஈஸ்வர அர்ப்பண புத்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ அவன் சொல்ல முடியாதுல்ல, இது எனக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் நான் பண்ண முடியாது அப்படின்னு அவனால் இப்போ எஸ்கேப் ஆகவே முடியாது. ஏன்னா அவன் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண போகிறான். பிரித்து பார்க்குறோம்ல, அதுவே ஸ்லோவாக ரெடியூஸ் ஆகிடும். இனிஷியலாக இருக்கும், ஆனால் இந்த ஆட்டிடியூடை நாம் கொண்டு வர வர எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அப்படிங்கிற பேச்சே நம்மளுடைய ஜென்ரலாக பேச்சு வழக்கிலேயே அது குறையிறத நாம் பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ரிசல்ட் வரும் பொழுது அதை பிரசாதமாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் சமத்துவம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. சமத்துவம் யோக உச்சியத்தே. இந்த வர ரிசல்ட்டு லாபமோ நஷ்டமோ அதை நான் பிரசாதமாக இப்போ அக்செப்ட் பண்ணிட்டுருவேன். ஏன் பிரசாதமாக எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் பண்ணினதே பகவானுக்கு தான், அதனால பகவான்கிட்டேருந்து தான் எனக்கு ரிசல்ட்டும் வரப்போகுது. அப்படி நான் அர்ப்பணமாக பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சிடுத்துண்டோ இல்லைன்னா தலையில் அடிச்சுட்டோ அந்த வேலையை டெஃபினட்டாக பண்ண மாட்டோம். நானே தான் பண்ண வேண்டியிருக்கு, என் தலையெழுத்து அப்படின்லாம் இப்போ சொல்லிகிட்டே ஒரு வேலையை பண்ணுறோம்ல, அது எல்லாம் இப்போது குறைஞ்சிடும். இந்த ஆட்டிடியூடை நாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் குறைஞ்சிடும். எப்போ ஆட்டிடியூட் டெவலப் பண்ண முடியும், அறிவு கொடுத்தா தான் அதுக்கேற்ற ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிக்க முடியும். அதனால் கிருஷ்ணர் இங்கே நம்மளுக்கு அந்த அறிவை கொடுத்துன்னு இருக்கார். எதனால் நீ ஒரு கர்மாவை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அறிவை நம்மளுக்கு இங்கே கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துன்னு இருக்கார். ஸோ ஒரு கர்மயோகி அப்படிங்கிற பர்சன் எப்படி இருப்பான் அப்படின்னா உற்சாகமாக இருப்பான். பின்னாடி சொல்லுவார் 18th சாப்டரில் திருத்யுத்சாக சமன்விதா அப்படின்னு ஒரு கர்மயோகியை டிஸ்கிரைப் பண்ணுவார்.
இப்போ உற்சாகத்தோடு இருப்பார் அப்படின்னா எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாமல் அந்த பர்சனை அந்த எந்தூசியாசம்னு சொல்லுவோம்ல, எப்போவுமே உற்சாகத்தோடு இருக்காருன்னா அந்த பர்சனை நாம் கர்மயோகி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக எப்போ பாரு சிரிச்சுட்டே இருப்பாரானா, இப்போ பாரு சிரிச்சுட்டே இருக்கிறத மீன் பண்ணலை, பிரகசன்னிவ பாரதன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த புன்முறுவல் எப்பயுமே வந்து அந்த எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினையோ நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ ஈஸ்வரார்ப்பண புத்தி என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுடைய மனசை சமம் பண்ணுறது. பிரசாத புத்தியும் மனசை வந்து சமம் பண்ணுறது. இப்போ ரிசல்ட் வந்து ஃபேவரபிள் ரிசல்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அன்ஃபேவரபிள் ரிசல்ட்டாக இருக்கலாம். ஃபேவரபிள் ரிசல்ட்டாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கிறது, அன்ஃபேவரபிள் ரிசல்ட்டாக இருந்தால் அன்ஹாப்பியாக இருக்கிறதுன்ற விஷயமெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போ எதில் இருக்க போகிறது, ஸ்பிரிச்சுவல் க்ரோத். எக்ஸ்டர்னலாக எனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டில் ஃபோக்கஸை வைக்காத அப்படின்னு ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்து செகண்ட் சாப்டர்லேயே சொல்லிட்டார். என்னுடைய ஃபோக்கஸ் இப்போது ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இப்போ இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு மென்டல் மெச்சூரிட்டி கிடைக்க போகிறதே, அதில் தான் நான் இப்போது ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இல்லைனா என்ன பண்ணுவோம், சாதாரண ஒரு பர்சனாக இருந்தோம் அப்படின்னா, ஆர்டினரி ஒரு லேமேனாக என்ன பண்ணுவான், வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எல்லா எஃபர்ட்டும் போட்டுட்டு அதுக்கு உண்டான ரிசல்ட் வரலை அப்படின்னா அந்த பகவானையே திட்ட ஆரம்பிப்பான் இல்லையா. உனக்கு வந்து கண் இல்லையா, நான் வந்து உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ எனக்கு இந்த சின்ன விஷயம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு பகவானையே வந்து திட்டுவோம். இப்போ ஏதாவது ஒரு காம்படிஷனில் உங்களோட குழந்தை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது காம்படிஷன் அப்படின்னு சொன்னாலே ஜட்ஜ் இருப்பாள்ல. இப்போ உங்கள் குழந்தை வின் பண்ணிடுதுன்னா ஜட்ஜை வந்து நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை வந்து வின் பண்ணலைன்னா ஜட்ஜை என்ன சொல்லுவோம், பார்ஷியாலிட்டி பார்க்கிறவர். அந்த மாதிரி ஈஸ்வராவையும் இப்போது எல்லாமே நல்லா நடந்ததுன்னா அவர் வந்து நடுநிலையாளர். கரெக்டாக எனக்கு என்ன கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது எனக்கு வேண்டாதது அன்பிளசண்ட்டாக நடந்துடுதுன்னா இப்படி பார்ஷியலாக இருக்கார் பார்த்தியா, எதிர்த்த வீட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு, எனக்கு அதை கொடுக்கலை அப்படின்னு பகவானை நாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அதில் வேறு கூட என்ன சேர்த்துப்போம், எனக்கு போய் கஷ்டத்தை கொடுக்குறாரு இந்த பகவான், நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சிருப்பேன்னா ஒரு பொய் கூட நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, அதுவே பொய் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் நாம் வந்து டயலாக்லாம் அடிப்போம். இப்போ எனக்கு பிரசாத புத்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் எப்படி பார்ப்பேன் அந்த ரிசல்ட்டை, பகவான் எது கொடுத்தாலும் அது டெஃபினட்டாக சரியாக தான் இருக்கும். நான் வந்து எதை டிசர்வ் பண்ணுறேனோ அதை மட்டும்தான் பகவான் எனக்கு கொடுப்பார். நான் வந்து ரொம்ப நல்லவன், ஆனால் நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்லும், வேதம் என்ன பதில் சொல்லும், இப்போ வேணா நீ உன்னை நல்லவன்னு சொல்லலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணினியோ உனக்கு அது தெரியலை, நீ எவ்வளோ பேட் திங்ஸ்லாம் பண்ணினியோ அதுக்கான விஷயத்தை இப்போ நீனு அனுபவிக்கிற. ஸோ எந்த ரிசல்ட் வந்தாலும் அதை பகவான் எனக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கும். இப்போ வந்து இந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பா, ஒரு ஸ்டார் போட்டு ஜட்ஜோட முடிவு தான் ஃபைனல், எந்த ஒரு டிஸ்பியூட்டையும் நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டோம். இப்போ சப்போஸ் நீ ஒத்துக்க மாட்டே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவா, ஒரு வாட்டி சும்மா வார்ன் பண்ணுவா, அந்த பேர் போட்டிருக்கோம்ல இதை நீ படிக்கலைன்னா இப்போ ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் போனால் பொறுத்து உன்னை சேர்த்துக்கிறேன்வா. அப்போவும் நாம் வந்து ஒத்துக்கலைன்னா ஆட்டத்தை விட்டே வந்து வெளியில் அமுச்சிடுவா இல்லையா. அப்போ ஒரு லோக்கல் ஜட்ஜோட ரிசல்ட்டை நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியறது, கேள்வியே கூட கேட்க முடியாது, ஏன்பா இப்படி பண்ணிட்டேன்னு கூட கேட்க முடியாது. ஆனால் பகவானோட ரிசல்ட்டை ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது. லோக்கல் ஜட்ஜோடதை ஒத்துக்கிறியே, என்னோட ரிசல்ட்டை ஏன்பா நீன்னு ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே கேட்குறார். இப்போ பகவான் வந்து எல்லா இடத்துலையும் தானே இருக்கார் இல்லையா. அதனால என்ன பண்ணுறவர்னா, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறார். அதனால
என்ன நமக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக அவர் அந்த அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டையும் அவர் நமக்கு தரார். ஸோ ஜஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னா பிரசாதமாக அதை அக்செப்ட் பண்ணணும். எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய மனசை நாம் பழக்கணும். எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் ஏற்றுக்கணுன்னா, இப்போ மனசை பழக்கணுன்னா ஃபஸ்ட்டு புத்திக்கு அந்த விஷயத்தை கொடுக்கணும். அப்புறம் புத்தி வந்து மனசுக்கு சொல்லணும், இதுதான் கரெக்டு, இப்படி தான் நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த மனசுக்கு நெக்ஸ்ட் லெவல் சொல்லி அப்புறம் மனசு வந்து அதை பிரசாதமாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் சமத்துவம் யோக உச்சியத்தே. இப்போ இந்த ரெண்டு ஆட்டிடியூடுமே ஈஸ்வரார்ப்பணம் அப்புறம் பிரசாத புத்தி, இது ரெண்டுமே நமக்கு சமத்துவத்தை கொடுக்கறது. அப்போ ப்ராப்பர் ஆட்டிடியூடோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஈஸ்வர ஆர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி. ஸோ அது என்ன பண்ணும் நம்மளுக்குன்னா ஒரு சமமான மனநிலையை அது நம்மளுக்கு உண்டு பண்ணுறது. ஸோ ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு கர்மயோகா. இப்போ கர்மயோகத்துடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கர்மயோகமாக பண்ணுறதுனால மெட்டீரியல் பெனிஃபிட் வரலாம், வராமலும் போகலாம். மெட்டீரியல் பெனிஃபிட்னா கண்ணுக்கு தெரியற இந்த பணம், பேர், புகழ் அதெல்லாம் இருக்குல்ல, இந்த பொசஷன், ப்ரொமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம், ஆர் வராமலும் போகலாம். கர்மயோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாம் பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்னா செகண்டரி, ஏன்னா சைடு பலன், அவாந்தர பலன் அப்படின்னு பேர். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போ எதில் இருக்கும் அப்படின்னா, இப்போ பை ப்ராடக்டையே கான்சென்ட்ரேட் பண்ணினா அது மெயின் ப்ராடக்ட் ஆகிடும் இல்லையா. நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போ எதில் இருக்குது அப்படின்னா சித்த சுத்தி. சித்த சுத்திக்காக நான் இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணுறேன். சித்த சுத்தி இஸ் ஈக்குவல் டு ஞான யோக்கியதா. இப்போ என்னுடைய மைண்டு வந்து பியோர் ஆகணும். என்னோடய மைண்டு பியோர் ஆகிறதா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் எனக்கு வந்து சித்த சுத்தி ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு? எனக்கு கீதா கிளாஸை அட்டென்ட் பண்ண பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு அப்படின்னா சித்த சுத்தி இருக்குது. பிடிக்கலை, ரிலவன்ஸே என்னால் க்ரியேட் பண்ண முடியலை அப்படின்னா சித்த சுத்தி கொஞ்சம் கஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். அதை வந்து வளர்த்துக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணணும். இப்போ இதுதான் யார்ட் ஸ்டிக்கு. ஸோ இது வந்து கர்மயோகத்தோட ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜியாயோஹ்ய கர்மணஹா கர்மணஹா ஜியாயஹா அகர்மணஹா அப்படின்னு சொல்கிறார். கர்மணஹான ஆக்ஷன், அகர்மணஹான இன்ஆக்ஷன், ஜாயஹான சுப்பீரியர். இப்போ எது எதை விட சுப்பீரியர்? ஆக்ஷன் இன்ஆக்ஷனை விட சுப்பீரியர். ஏதோ ஒன்றத்தை பண்ணு, சும்மா சோம்பேறித்தனமாக உட்காராத, டூ சம்திங் அப்படின்னு சொல்கிறார். இன்ஆக்ஷனை காட்டிலும் ஆக்ஷன் சுப்பீரியர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மைண்டு வந்து ஐடலாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதுவும் எஸ்பெஷலி ஒரு அஜ்ஞானியுடைய மைண்டு எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த ஆசிரமத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து ஆசிரமத்துக்கு போய் எவ்வளோ சைலண்ட்டாக ரொம்ப நன்னா இருக்குல்ல அப்படின்னு ஒரு பர்சன் சொல்லுவார். அதே வந்து ஆசிரமத்துக்கு இன்னொரு பர்சன் போய் என்னது இது மயான அமைதியாக இருக்குது அப்படின்னு ஒரு பர்சன் வந்து சொல்லலாம். எப்படி வந்து ஒரே ஆசிரமம் தான், ஒரே அமைதி தான், எப்படி வந்து 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வெளியில் வருது அப்படின்னா நம்மளுடைய ஸ்வபாவத்தை பொறுத்து. 3 குணங்கள் இருக்குல்ல, அதில் எது நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறதோ அதை பொறுத்து ஒருத்தருக்கு வந்து அப்பா ஆசிரமம் வந்து ஆசிரமத்துக்குள்ளே வந்தாலே ஒரு பீஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது, மன அமைதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பர்சன் என்னது யாருமே இல்லை, எப்படி மனுஷாலாம் இங்கே இருக்கா அப்படின்னு இன்னொரு பர்சன் வந்து அதே வேறு மாதிரி பார்ப்பார். அப்போ அந்த இன்டர்னலாக மைண்டு வந்து மெச்சோர்டாக இல்லை அப்படின்னா
வேறு மாதிரி தான் அவள் வந்து அதை சொல்லுவாள். ஸோ அகர்மணா இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷனை விட கர்மணா ஜாயா, ஆக்ஷன் வந்து சிறந்தது. அப்புறம் என்னது, ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தியேத கர்மணா. இப்போ எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையே இப்போ கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்ல. ஷரீர யாத்ரா அப்படின்னா லைஃப் ஜேர்னி, வாழ்க்கை பயணம். வாழ்க்கை பயணம்னா இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறான்னா சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஷெல்டர், இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நீ சும்மா உட்காந்துருந்தா உனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்குற. நீ உயிரோடு வாழணும்னா இந்த 3 விஷயமும் டெஃபினட்டாக நமக்கு தேவையில்லை. நீ சும்மா எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ வந்து சில பேர் வந்து சொல்லலாம், நான் வந்து எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என்னுடைய அப்பா தாத்தா எல்லாம் எனக்கு அடுத்த இத்தனை தலைமுறைக்கு எங்கள் வீட்டில் வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்கா, அதனால் நான் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ கூட வந்து என்ன நம்ம அவளை பார்த்து கேட்கலாம், நீ சாப்பாட்டுக்கு உழைக்க வேணாம் ரைட்டு, வீட்டுக்கு உழைக்க வேணாம் ரைட்டு, எல்லாம் ஓகே, ஆனால் உன்னோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ எதையாவது ஒரு ஆக்ஷனை பண்ணித்தானே ஆகணும். இப்போ கார்லாம் இருந்ததுன்னா டாக்டர் என்ன சொல்கிறா, நீங்கள் காரை ஓட்டின்ட்டு அந்த வாக்கிங் ஸ்பாட் வரைக்கும் காரில் போயிடுங்கோ, அப்புறம் என்ன பண்ணுங்கோ, இறங்கி கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துட்டு மறுபடியும் காரில் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்துடுங்கோ, அப்படி தான் அட்வைஸ்லாம் பண்ணுறாள் இல்லையா. அப்போ ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவாவது நாம் ஏதாவது ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ துவம் கர்ம குரு, நீ ஆக்ஷன் பண்ணு. என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் பண்ணுன்னு சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தில், நியதம் குரு கர்மத்வம். இப்போ நீ கர்மா பண்ணு, என்ன மாதிரி கர்மா பண்ணணும், நியதம் கம்பல்சரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். என்னது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பஞ்சமகா யஜ்ஞத்தை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு இங்கே வந்து ஆர்டர் போடுறார். நியத்தம்னா லிட்ரலி ஆர்டர் பண்ணுறாருன்னு அர்த்தம். யூ ஹாவ் டு டூ, யூ டு நாட் ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீ வந்து டெஃபினட்டாக அதை பண்ணியே ஆகணும். அப்போ இந்த கான்ட்ரிபியூட்டரி கர்மாஸ் இருக்குல்ல, அதை நீ பண்ணியே ஆகணும். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற. உங்ககிட்ட பணம் இருந்தால் பணம் கான்ட்ரிபியூட் பண்ணு, டைம் இருந்தால் டைமை கொடு, உங்ககிட்ட நாலேஜ் இருந்தால் நாலேஜை கொடு, என்ன இருக்கோ அதை நீ அடுத்த வாளுக்கு கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். ஸோ நியதம் கர்ம. ஸோ 5 லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. பஞ்ச மகா யஜ்யம் இஸ் மேண்டேட்டரி. இப்போ இந்த சாத்வீக கர்மா இருக்கு இல்லையா, இந்த சாத்வீக கர்மா ஆர் பஞ்சமகா யஜ்யம் கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ண போகிறாருன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து இதை அனலைஸ் பண்ணுறார். இப்போ இது என்ன ஆங்கிள் அப்படின்னா, டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி விஷயமாக இதை வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். ஸோ பகவானுடைய கட்டளை அப்படின்னு சொல்கிறார், ஆக்ஞா. இது வந்து ஆக்ஞா ஆங்கிள். இப்போ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா, பண்ணாட்டா டெஃபினட்டாக பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே நியத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். பண்ணி ஆகணும், பண்ணலைன்னா பாப்பம் உனக்கு வந்து சேரும். இப்போ கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ரூல்ஸ் எல்லாமே எதுக்கு கவர்மெண்ட் போடுறது, நம்மளுடைய நல்லதுக்கு தான் போடுறது. இப்போ டிராஃபிக் சிக்னலை எடுத்துட்டா எதுக்கு டிராஃபிக் சிக்னல், நம்மளுடைய நல்லதுக்கு தான் இல்லை. ஒரு வண்டியோட இன்னொரு வண்டி இடிச்சிக்காமல் பத்திரமா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குது. இப்போது அப்புறம் எதுக்கு இந்த பெனாலிட்டின்னு ஒன்று வச்சுருக்கான், டிராஃபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணலைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட். இப்போ நம்ம எல்லோரும் டிராஃபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ரெட் சிக்னல் வந்த உடனே என்ன பார்ப்போம், எட்டி போலீஸ் யாராவது இருக்காளா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இப்போ நாமளும் அப்படிலாம் எட்டி பார்ப்போம்னு போலீஸ்க்கு தெரியும். அதனால் போலீஸ் என்ன பண்ணுவான், மறைஞ்சு நின்றுட்டு இருப்பான். சரி போலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நைஸாக இப்படி போகலான்னு பார்த்தா அப்படியே மறைஞ்சிருந்த இடத்துலேருந்து எழுந்து வந்து பிடிச்சி இந்த ஃபைனை கட்டு
இப்போ நம்மளுக்கு பயமுறுத்தினாதான் அந்த ரூலை வந்து நாம் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு மெச்சோர்டு பர்சனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாகவே இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணணும்னு வேதத்தில் சொல்லியிருக்குப்பா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டாலே அவள் வந்து ஓ பண்ணணும்னு சொல்லியிருக்கா, வேதம் சொல்லியிருக்கு, அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாள். ஆனால் சில பேருக்கு பயமுறுத்தினாதான் அந்த வேலையை அவளால் பண்ண முடியும். அப்படின்னா இப்போ கிருஷ்ணர் சொல்ல நான் உன்னை பயமுறுத்துறேன், நீ வந்து பண்ணலைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இப்போ வேதம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அது வந்து யூசர் மேனுவல் அப்படின்னு நாம் இனிஷியல் கிளாஸஸில் பார்த்துருக்கோம்ல. எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வேதம் வந்து விஷயத்தை ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அப்போது பனிஷ்மெண்ட் உனக்கு உண்டு அப்படின்னா பயப்படாத மக்களும் இருப்பாள்ல, அப்போ அவகிட்ட எப்படி சொல்லி அதை பண்ணுன்னு சொல்ல வைக்கிறது? பண்ணலன்னா உனக்கு பாப்பம் ஏற்படும் அப்படின்னு பயமுறுத்தினா அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து சரி சரி டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும் போல இருக்குன்னு பண்ணுவாள். இதே சில பேர் மெச்சோர்டாக இருப்பாள், அவளுக்கு பயமுறுத்தலாம் தேவையில்லை, சாதாரணமாக இதை பண்ணினா இது உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாலே அவள் வந்து சாதாரணமாக அதை பண்ணிடுவாள். அப்போ இந்த ஒமிஷனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் விஹிதம் அவிஹிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ அப்படின்னு ஸ்லோகத்தில் சொல்கிறோம்ல. விஹிதம் அவிஹிதம், விஹிதம்னா பண்ண வேண்டியது, அவிஹிதம்னா பண்ணக்கூடாதது. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், பண்ண வேண்டியதை ஓமிட்டு பண்ணக்கூடாததை கமிட்டு இல்லை, அதுதான் மாற்றி பண்ணுவோம். அதனால தான் பகவான்கிட்ட அதை சொல்லி ப்ளீஸ் ப்ளீஸ் டெய்லியே நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ வந்து என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறோம். இப்போ யார் வந்து பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணலையோ அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பாப்பம், அந்த ஸ்பெஷல் பாப்பத்தோட பேர் பிரத்யவாய பாப்பம் அப்படின்னு பேர். பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டால் அதுக்கு பேர், அதுக்கு என்ன பாப்பம் நம்மளுக்கு வரும், பிரத்யவாய பாப்பம். அப்புறம் இந்த மோட்சம் அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோதான் மறந்துட வேண்டிதான். வேறு ஏதாவது ஒரு ஜென்மாவில் பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஸோ மிரட்டுற மாதிரியான லாங்குவேஜை லிட்ரலாக யூஸ் பண்ணுறார். நியத்தம் அப்படின்னா என்னோட ஆர்டர் இது, பண்ணியே ஆகணும். ஸோ பண்ணியே ஆகணும்னா விஹிதம் கர்ம, தேர்ஃபோர் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அர்ஜுனனுக்கு இப்போது ஆக்ஞாவாக கர்மயோகத்தை ப்ரெசென்ட் பண்ணுறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 9. யஜ்ஞார்த்தான் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்கஸ் சமாச்சர. இப்போ வந்து பயமுறுத்துகிற மாதிரியே சொல்லிகிட்டே இருந்தால் எவ்வளோ நாளுக்கு பயந்த மாதிரியே நடிக்க முடியும்ல, அதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து பயமுறுத்தலாம் அப்படின்னா யாரை பயமுறுத்த முடியும், குழந்தைய வந்து நம்மளால் பயமுறுத்த முடியும். இதே வந்து எல்லாரையும் பயமுறுத்தியே ஒரு வேலையை சாதிச்சுக்க முடியுமானா முடியாது. அதனால சாஸ்திரமே என்ன சொல்கிறது, 4 லெவல் சொல்லியிருக்கு. சாம தான பேத தண்ட அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்மளை பண்ண வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, பேசுன்னு சொல்கிறது. சாமனா ஃபஸ்ட்டு டாக், அது என்ன அப்படிங்கிறத பேசி புரிய வை. இல்லை ஒத்து வரலன்னா தான, எதையாவது கொடுத்து அதை வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்கிறது. இல்லைனா நெக்ஸ்ட்டு பேத, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமி, லாஜிக்கலாக பிரித்து காமிச்சு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. எதுவுமே ஒத்து வரலன்னா தண்ட, ஸோ பனிஷ்மெண்ட். 4வதாக தான் அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிற விஷயத்தை நாம் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு குழந்தைய கூட ஃபஸ்ட்டே மிரட்டிடக்கூடாது, அது அப்புறம் டெய்லி இப்படி தான் மிரட்டுவான்னு சொல்லிட்டு போயிட்டு வான்னு சொல்லிட்டு போயிடும். இப்போ அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது அழாதனா என்ன பண்ணும் அந்த குழந்தை, இல்லை அழுதானா அவ்வளோதான் அப்படின்னு பயமுறுத்தினா அந்த குழந்தை என்ன பண்ணும், பயத்தினால தான் அழுது.
திருப்பியும் அழாத அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினா அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஸோ இந்த மாதிரி தான் ராங்காக நாம் வந்து குழந்தைகளுக்கு நிறையா விஷயத்த பண்ணி அதெல்லாம் வந்து இப்போ அழக்கூடாது போல இருக்குன்னு அது வந்து டக்குன்னு இது சப்ரெஸ் பண்ணிடுது அப்படின்னா ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நாளைக்கு அது வேறு விஷயமா வந்து வெளியில் வரும். இப்போ எக்ஸ்ட்ரீமாக அந்த இடத்துல பயமுறுத்தியே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த பயமுறுத்துகிற விஷயத்தை நாம் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா சொல்லித்தான் புரிய வைக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? ஆக்ஞாக்கு அப்புறம் யக்ஞா அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஈஸ்வர யக்ஞாவா நீ பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மயோகத்தை பகவானை வர்ஷிப் பண்ணுற ஆங்கிள்லேருந்து இப்போ பாருன்னு சொல்கிறார். இப்போ பகவான் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருக்காரா? இந்த வேர்ல்டை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கார், நல்ல மனசு புத்தி இதெல்லாம் கொடுத்துருக்கார். அப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களையும் கொடுத்துருக்கார். பசிச்சா 3 வேளை நன்னா இலையெல்லாம் போட்டு சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் புத்திக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பகவான் கொடுக்குறார். இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கிய பகவானே ஒன்று நான் வர்ஷிப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆங்கிள்லேருந்து நீ கர்மயோகத்தை பண்ண. யஜ்ஞார்த்தம் கர்ம. கர்மயோகம் அப்படின்னாலே என்னது? பகவானை வர்ஷிப் பண்ணுறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறார்? நம்மளுடைய என்டையர் லைஃப்பையே இப்போ பூஜாவாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்கிறார். நீ எந்த ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அதை பூஜையாக மாற்று. யஜ்ஞம் அப்படின்னு சொன்னாலே பூஜா அப்படின்னு அர்த்தம், வர்ஷிப்னு அர்த்தம். இப்போ நார்மலாக பூஜா அப்படின்னா எவ்வளோ நேரம் பண்ணுவோம் நம்ம? ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ், ஒருத்தரும் வந்து ஒரு டைம் ஒரு ஏதோ ஒரு ரிச்சுவல் நம்ம வந்து ரெகுலராக வச்சுட்டுருப்போம். 10-15 நிமிஷம் பண்ணுவோம்ல. கிருஷ்ணர் ஆனால் இங்கே என்ன சொல்ல? ஹோல் லைஃபையே இப்போ நீனு பூஜாவாக கன்வெர்ட் பண்ணு. எத்யத் கர்ம கரோமி தத்த தகிலம் சம்போ தவ ஆராதனம். நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அது என்னது? உனக்கு நான் பண்ணுற பூஜை. இப்போ நான் வந்து சப்போஸ் ரோடில் இப்படி நடந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கடைக்கு போகிறேன் ஏதோ வாங்கிறதுக்கு அப்படின்னா நான் நடக்கிறேனே, அது என்னது? பிரதட்சிணம். பகவானுக்கு நான் பண்ணுற பிரதட்சிணம். அட்ரஸ் தேடிண்டு நீ எங்கே போனாலும் எதையோ வாங்கிறதுக்கு போனால் கூட நீ நடக்கிறியே, அது என்னது அப்படின்னா பகவானுக்கு நீ பண்ணுற வர்ஷிப். நீ சாப்பிட்றியே, அது என்னது? பகவானுக்கு நீ பண்ணுற பூஜா. இப்போ நம்ம வந்து பூஜையை மட்டும்தான், அதாவது எக்ஸ்க்ளூசிவாக நாம் பண்ணுற பூஜையை மட்டும்தான் பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன வேலை பார்க்குறியோ அது வந்து வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ நான் எழுந்த உடனே கார்த்தால பூஜை ரூமுக்கு போய் பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து வேணும்னா நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, அதனால் கொஞ்சம் வேணால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நான் போயிட்டு வரேன். ஏன்னா பகவான் அங்கே இருக்கார், நான் போய் பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வரேன். ஆனால் நான் ஆஃபீஸ்க்கெலாம் போகிறேனே, என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் எப்படி வர்ஷிப்பாக ஆகும்? இது டவுட் வரும்ல நம்மளுக்கு. அப்போ பகவான் என்ன பதில் சொல்லுவார் அதுக்கு? பகவான் என்ன சொல்லுவார்? அட முட்டாளே, நீயாவது உன் ஆஃபீஸ்க்கு போனோன்னா உன் வீட்டிலேருந்து கிளம்பணும். நான் ஏன் கிளம்பணும்? நான் ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் இருக்கேன். நான் இல்லாத இடமே இல்லையே. அப்போ நீ ஆஃபீஸில் பண்ணுற வேலையும் எனக்காக தாராளமாக பண்ணலாமே. ஏன்னா நான் தான் இல்லாத இடம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. நீ என் ஃபோட்டோவெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஐ ஆம் ஆல்ரெடி தேர். எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன். அப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக கோவிலில் மட்டும்தான் இருக்காரே பகவான் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு வேதம் என்ன பதில் சொல்லும் தெரியுமா? அதெல்லாம் எல்கேஜி பாடம். இப்போ நம்மளாம் வந்து கிராஜுவேட் ஆனோம்ல, நம்மளுடைய மைண்டு மெச்சூரிட்டிக்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ மைண்டு வந்து கேட்ட மாதிரி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை
இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பகவான் இருக்கார் அப்படின்னா வேதம் சொல்கிறது அதெல்லாம் சும்மா நீ உள்ளே வரணும் அப்படின்னா என்ன சொல்லி உன்னை கூப்பிடுறது, அங்கே இருக்கார் பார்த்தியா உன்னை நான் அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் உன்னை உள்ளே கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுக்குறது வேதம், நான் இல்லாத இடமே இல்லை, அதனால நீ என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஆஃபீஸில் கூட நான் தான் இருக்கேன். அப்போ எப்படி ஆஃபீஸில் பண்ணுற வேலையெல்லாம் எப்படி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது? ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டு பகவானை ஞாபகப்படுத்திக்கணும். என்னன்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கணும், பகவானே நான் இப்போ இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன், இந்த ஆக்டிவிட்டியே நான் எதுக்காக பண்ணுறேன், சித்த சுத்திக்காக பண்ணுறேன், எனக்கு தயவு செஞ்சு சித்த சுத்தியை கொடு அப்படின்னு பகவானை அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நாம் ஞாபகப்படுத்திண்டு அந்த ஆக்ஷனை பண்ணும் பொழுது நமக்கு சித்த சுத்தி ஏற்படுறது. சித்த சுத்தி ஏற்பட வேதத்தில் சொல்லியிருக்கிற நம்மளை பற்றி என்ன வேதம் சொல்கிறதோ அதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பாவனாவுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்நியத்திர அயம் லோகா கர்ம பந்தனஹா, அந்நியத்திரனா அதர்வைஸ். இப்போ நீ உன்னுடைய ஆக்ஷனை பூஜையாக கன்வெர்ட் பண்ணலைன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்கார், பூஜையாக பண்ணு அப்படின்னு சொல்கிறார், வர்ஷிப்பாக பண்ணுன்னு சொல்கிறார் இல்லையா. சப்போஸ் நீ பூஜையாக கன்வெர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும், நீ பண்ணுற கர்மா உன்னை கர்ம பந்தனஹா, உன்னை பந்தப்படுத்தும். அதுதானே மற்றவாளுக்கும் நமக்கும் அதே விஷயம்தான். இப்போ கர்மயோகம் பண்ணலைன்னா பாக்கி பேர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்போது நார்மலாக கர்மம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நாமளும் கர்மயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், நார்மலாக ஒரு ஆக்ஷன்னா இப்படி பண்ணணும், அப்புறம் ஒரு ரிசல்ட் வரும், அதுக்கு ஃபேவரபிள் வந்ததுன்னா ஓகேன்னுவோம், அன்ஃபேவரபுளாக இருந்தால் கொஞ்சம் நேரம் அழுவோம், திருப்பியும் இன்னொரு ஒரு கர்மா பண்ணுறதுக்கு போயிடுவோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறது, இந்த கர்மா இவ்வளோ நாள் வெறும் கர்மாவாக அதை பண்ணினதுனால நமக்கு மறுபடியும் இந்த ஜன்மா கிடச்சுட்டே இருந்திருக்கு. ஏன்னா நம்ம பண்ணுற கர்மா நம்மளை பந்தப்படுத்தி அது மூலமாக நம்மளுக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற அந்த சைக்கிளில் நாம் மாட்டின்னு இருந்தோம். இப்போ கிருஷ்ணர் பியூட்டிஃபுல்லாக என்ன சொல்லி கொடுக்குறார், நீ பண்ணுற அதே கர்மா தான் போன ஜென்மத்தில் என்ன பண்ணியோ அதே தான் இந்த ஜென்மத்துலையும் பண்ண போகிற, ஆனால் அதை ஒரு நேக்காக பண்ணு. நீ பண்ணுற அந்த கர்மாவே இப்போ உன்னை அந்த பந்தத்திலேருந்து விடுதலை படுத்தும். ஸோ நீ பண்ணுற கர்மாவை எனக்கு யஜ்ஞமாக நீ பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால், என்னை பூஜிக்கிற மாதிரியான ஒரு கர்மாவாக அதை நீ கன்வெர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால், அந்த கர்மமே உனக்கு மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும், சித்த சுத்தி கொடுத்து அந்த சித்த சுத்தி மூலமாக சித்த சுத்தியோடு நாம் சாஸ்திர விஷயங்களை கேட்கும் பொழுது நமக்கு ஞானமானது ஏற்படும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எப்போ பாரு இந்த மனசில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் கண்டினியூ ஆகும். அதனால் இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, யஜ்ஞாவா பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ அயம் லோகா கர்ம பந்தனஹா, வெறும் கர்மம் மட்டும் பண்ணினா அது நம்மளை மேலும் மேலும் பந்தப்படுத்தும். அதனால் ததர்த்தம் கர்ம குரு சமாச்சர, அதனால் ததர்த்தம்னா அதனால் நீ எல்லா கர்மாவையும் இப்போ எப்படி பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணு, வர்ஷிப்பாக பண்ணு, பூஜையாக பண்ணு. அப்போ உன்னோட லைஃபே இப்போ எப்படி இருக்கணும், யஜ்ஞார்த்தார்த் கர்மணஹா, லைஃபையே நீ இப்போ பகவானுக்கு ஆஃபரிங்காக கொடு. அப்போ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணாலும் பகவானை ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸ்வரா இல்லாமல் கர்மயோகம் இஸ் நாட் பாசிபிள். இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸ்வரா தான் இருக்கார். நான் பண்ணுற எந்த ஒரு ஆக்ஷனும் அவர்கிட்ட தான் போக போகிறது. அதனால் அவருக்கு நான் அதை அர்ப்பணமாக பண்ணணும். அப்புறம் அவருக்கு நான் அதை அர்ப்பணமாக பண்ணுறதுனால அதுக்கு வர ரிசல்ட்டும் அவர்கிட்டேருந்து தான் எனக்கு வரப்போகிறது. அந்த ரிசல்ட்டை நான் பிரசாதமாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணினா நம்மளுக்கு
அதுக்கான ரிசல்ட்டாக சித்த சுத்தியானது கிடைக்க போகிறது. ஸோ முக்த சங்க சமாச்சர. முக்த சங்க சமாச்சர அப்படின்னு சொன்னால் நீ ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒரு மெட்டீரியல் ரிசல்ட் ஒன்று வரப்போகிறதில்ல, அதில் உன்னுடைய ஃபோக்கஸை போடாதே அப்படின்னு சொல்கிறார். அதில் முக்த சங்கன இந்த இடத்துல வந்து ரிசல்ட் மேலே நாம் வைக்கிற அட்டாச்மெண்ட். முக்த சங்கன அந்த ரிசல்ட் மேலே வச்சுருக்கிற அட்டாச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண. அது வந்து உனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஏன்னா நாம் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்? ஸ்பிரிச்சுவல் க்ரோத் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். ஸோ கான்சிக்வன்சஸ் பற்றி ரொம்ப நீ பாதர் பண்ணிக்காமல் நீ என்ன ஆக்ஷன் பண்ணுறியோ அதை அர்ப்பணமாக பண்ணு, பூஜையாக பண்ணு அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.